63 நாயன்மார்களில் அப்போதி அடிகளின் வரலாற்றை இந்த காணொளியில் நாம் காணலாம். எங்க சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறை பக்தியை பரப்புவதற்கு உங்களின் ஆதரவை தாருங்கள். வாருங்கள் அப்போதி அடிகளின் வரலாற்றை காணலாம். திங்களூர் வளமிகுந்த சோழ நாட்டிலுள்ள ஒரு திருத்தலம். எழில்மிகு சோலைகள் பலவற்றை தன்னகத்தே கொண்ட இத்தலத்திலே வாழ்ந்து வந்த சிவ தொண்டர் பலருள் அப்போதி அடிகளார் என்பவரும் ஒருவர். இவர் அந்தணர் மரபிலே அவதரித்தவர். இறைவனின் திருவடி கமலங்களை இடையராது நினைத்து உருகும் இவ்வன்பர் மேன்மையும் புகழும் மிக்கவர். இவர் மனைவியோடும் மகனோடும் இல்லறத்தில் இன்பமுற வாழ்ந்து வந்தார். இறைவன் எழுந்தருளி இருக்கும் தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபடும் அரும்பெரும் தவத்தினர் ஆவார். அவர் தமது சிந்தையில் எந்நேரமும் இறைவனின் திருநாமத்தையே கொண்டிருந்தார். அத்தகைய புகழ்பெற்ற அப்போதி அடிகள் அப்பர் அடிகளின் திருத்தொண்டின் மகிமையையும் எம்பெருமானின் திருவருட்கருணையையும் கேள்வியுற்று அவர்பால் எல்லையில்லா பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். தாம் பெற்ற செல்வங்களுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்றும் திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவரால் கைங்கரியம் செய்யப்பட்ட தண்ணீர் பந்தல்கள், மடங்கள், சாலைகள், குளங்கள் முதலானவற்றிற்கெல்லாம் திருநாவுக்கரசரின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார். அப்பர் சுவாமிகளை நேரில் பாராமலேயே அவர் தம் திருவடிகளை நினைத்து போற்றி வணங்கி அவரிடம் பேரன்புடையவராய் விளங்கினார். அப்போது அடிகளுக்கு ஒருமுறை அப்பரடிகளை சந்திக்கும் தவப்பேறு கிட்டியது. அப்பரடிகள் இறைவனை தரிசிக்க திங்களூர் வந்தார். அங்கு பெருந்தண்ணீர் பந்தல் ஒன்றை பார்த்தார். கோடை காலத்தின் கொடுமை தெரியாதிருக்கும் வண்ணம் அப்பந்தலை சற்று பெரிதாக போட்டு கீழே மணலை பரப்பி குளிர்ந்த நீரை நிறைய கொட்டி வைத்திருந்தனர். அதனால் அங்கு தண்ணீர் அருந்துவிட்டு தங்குவோருக்கு சற்று வெம்மையை தணித்து கொள்ளவும் மார்க்கமாயிருந்தது. அருளுடையார் திருவுள்ளத்தை போல் குளிர்ந்த தன்மையுடையதாய் அத்தண்ணீர் பந்தல் அமைந்து விட்டதால் அந்நிழலில் எப்பொழுதும் ஜனங்கள் திரள் திரளாக வந்து தங்கிச் சென்ற வண்ணமாகவே இருப்பர். பந்தலை பார்த்த அப்பர் அடிகள் இவற்றையெல்லாம் எண்ணி உளம் மகிழ்ந்தார். அத்தோடு இவர் பந்தலின் எல்லா பாகங்களிலும் அழகுபட திருநாவுக்கரசு என்று எழுதியிருப்பதையும் பார்த்தார். அதை பார்த்ததும் அடியாருக்கு வியப்பு மேலிட்டது. அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து இத்தண்ணீர் பந்தலுக்கு இப்பெயரிட்டவர் யார் என்று கேட்டார். திருநாவுக்கரசர் இவ்வாறு வினவியதும் அங்கிருந்தவருள் ஒருவர் இப்பந்தலுக்கு இப்பெயரை இட்டவர் அப்போதி அடிகள் என்பவர்தான். அவர்தான் இதை அமைத்து மக்களுக்கும் அடியார்களுக்கும் நற்பணி ஆற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவரால் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளுக்கும் குளங்களுக்கும் இந்த பெயரையே சூட்டியுள்ளார் என்று பெருமிதத்துடன் கூறினார். திருநாவுக்கரசருக்கு இவற்றை எல்லாம் கேட்டு மீண்டும் அவர்களிடம் அப்போது அடிகள் யார், அவர் எங்குள்ளார் என்று கேட்டார். அவர்கள் அப்பர் அடிகளை அழைத்து கொண்டு அப்போது அடிகளின் இல்லத்திற்கு புறப்பட்டனர். சிவநாம சிந்தையுடன் இல்லத்தில் அமர்ந்து இருந்த அப்போது அடிகள் சற்று தொலைவில் வந்து கொண்டிருக்கும் அடியவர்களின் திருக்கூட்டத்தை கண்டார். சிவனடியார் எவரோ தமது இல்லத்திற்கு எழுந்தருளி இருக்கின்றார் என்பதை அறிந்து அப்போது அடிகள் வாயிலுக்கு ஓடி வந்தார். இரு கரங்களை கூப்பி வணங்கினார். நாவுக்கரசரும் அவர் வணங்கும் முன் அவரை வணங்கினார். அடியார்களை வழிபடும் முறையை உணர்ந்திருந்த அப்போதி அடிகளார் நாவுக்கரசரை உள்ளே அழைத்து சென்று ஆசனத்தில் அமரச் செய்தார். சுவாமி, தாங்கள் இந்த எளியோன் இல்லத்திற்கு எழுந்தருளியது எமது தவ பயனே. அருள் வடிவமான அண்ணலே, அடியாருக்கு யாம் ஏதாவது பணி செய்தல் வேண்டுமோ என்று உளம் உருக வினவினார். திருச்சடையானை திருப்பழனத்திலே தரிசித்து விட்டு வருகிறேன். திங்களூர் முடியானை வணங்கும் பொருட்டு தங்கள் ஊர் வந்தேன். வரும் வழியே உங்களால் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை கண்டேன். அங்கு இலைப்பாரினேன். பின்னர் தங்களை பற்றி கேள்விப்பட்டேன். தாங்கள் அறத்தில் சிறந்தவர், அடியாரை போற்றும் திறத்தில் மேம்பட்டவர், சிறந்த பல தர்ம செயல்களை செய்து வருபவர் என்றெல்லாம் கேள்விப்பட்டேன். உடனே தங்களை பார்த்து போகலாம் என்று வந்தேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம். தாங்கள் அமைத்துள்ள தண்ணீர் பந்தல்களுக்கும் சாலைகளுக்கும் குளங்களுக்கும் தங்கள் பெயரை இடாமல் மற்றொருவர் பெயரை வைத்திருப்பதன் உட்கருத்து யாது என்பதனை யாம் அறிந்து கொள்ளலாமா? மற்றொருவர் பெயர் என்று அடியார் சொன்னதை கேட்டு மனம் கலங்கினார் அப்போது அடிகள். அப்பர் சுவாமிகளின் பெருமையை உணராமல் இந்த அடிகள் இப்படி ஒரு அபச்சார வார்த்தையை மொழிந்து விட்டாரே என்பதை எண்ணி சற்று சினம் கொண்டார். அவர் கண்களிலே கோபமும் துக்கமும் கலந்து தோன்றின. வாய் நின்றும் வார்த்தைகள் சற்று கடுமையாகவே வெளிப்பட்டன.
அருமையான சைவ திருக்கோலம் பூண்டுள்ள தாங்களே இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? யார் நீங்கள்? எங்கு இருக்கிறீர்கள்? யாதுவும் தரம், யாதுவும் பூர்வாங்கம், சொல்லும் இங்கே. தேவரீர் சினம் கொள்ளக்கூடாது. தெரியாததால் தானே கேட்டேன். நன்று நன்று, உம்மொழி நன்று. திருநாவுக்கரசரையா யார் என்று கேட்டீர்? சமணத்தின் நாச வலையிலே நெறியிழந்த மன்னனுக்கு அறிவொளி புகட்டியவர், சைவத்தின் சன்மார்க்க நெறியை உலகோர்க்கு உணர்த்தியவர், இறைவன் திருவடியின் திருத்தொண்டால் இம்மையிலும் வாழலாம் என்ற உண்மை நிலையை மெய்ப்பித்து அருளிய ஒப்பற்ற தவசீலர் திருநாவுக்கரசர். அப்பெருமானின் திருப்பெயரைத்தான் யாம் எங்கும் சூட்டியுள்ளோம் என்பதை உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அவரின் பெருமையை அறியாதவர் இத்திரு உலகில் யாருமே இருக்க நியாயமில்லையே. எம்பெருமானே, இப்படி ஒரு ஐயப்பாட்டை இன்று கேட்க எம் புலன்கள் என்ன பாவம் செய்தனவோ? என் தேவருக்கு இப்படி ஒரு நிலை தங்களை போன்ற அடியார்களாலேயே ஏற்படலாமா என்றெல்லாம் பலவாறு சொல்லி வருந்தினார் அப்பூதி அடிகளார். அடிகளார் தம் மீது கொண்டுள்ள வியக்கத்தக்க பக்தியையும் அன்பையும் கண்டு அப்பர் சுவாமிகள் அப்பூதி அடிகளை பார்த்து, வேறு துறையாம் சமணத்திலிருந்து மீண்டு வருவதற்காக இறைவன் அருளிய சூளை நோய் ஆட்கொள்ள சைவம் அடைந்து வாழ்வு பெற்ற சிறுமையேனாகிய நாவுக்கரசன் யானே என்றார். அப்பர் சுவாமிகளின் இன்மொழி கேட்டு அப்பூதி அடிகள் மெய் மறந்தார். அவர் கையிரண்டும் தானாகவே சிரமேற் குவிந்தன. கண்கள் குளமாகி அருவியாகி ஆறாகி ஓடின. உரை குழறியது, மெய் சிலிர்த்தது. கண்ணற்றவன் கண் பெற்றது போல் பெருமகிழ்ச்சி கொண்ட அடிகள் அன்பின் பெருக்கால் நாவுக்கரசரின் மலர் அடிகளில் விழுந்து இரு கைகளாலும் காலடிகளை பற்றி கொண்டார். அப்பர் அடிகளும் அப்பூதி அடிகளை வணங்கி ஆலிங்கனம் செய்து கொண்டார். இருவரும் ஆனந்த கடலில் மூழ்கினர். அப்பூதி அடிகளாரின் இல்லத்தில் கூடியிருந்த அன்பர்கள் நாவுக்கரசரை பணிந்தனர். அவரது அடக்கத்தையும் பெருமையும் வானலாக புகழ்ந்தனர். கைலாச வாசனை நேரில் வந்தது போல் பெருமிதம் கொண்ட அப்பூதி அடிகள் சற்று முன்னால் தாம் சினத்தோடு பேசியதை மன்னிக்கும்படி அப்பர் அடிகளிடம் கேட்டார். அப்பூதியார் உள்ளமும் உடலும் பொங்கி பூரிக்க உள்ளே ஓடினார். மனைவி மக்களை அழைத்து வந்தார். எல்லோரும் சேர்ந்து நாவுக்கரசரின் மலரடியை பன்முறை வணங்கினர். பிறகு நாவுக்கரசரை வழிபாட்டிற்கு எழுந்தருளச் செய்தார். பாத கமலங்களை தூய நீரால் கழுவி புத்தம் புது நறுமலரை கொட்டி குவித்து அவ்வடிகளை வணங்கினார். அவரது பாதங்களை கழுவிய தூய நீரை தம் மீதும் தம் மனைவி மக்கள் மீதும் தெளித்துக் கொண்டார் அப்பூதி அடிகளார். தானும் பருகினார். நாவுக்கரசர் அவ்வடிகளின் அன்பிற்கு கட்டுப்பட்டு உலகையே மறந்தார். பிறகு திருநீற்றை எடுத்து அப்பூதி அடிகளுக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அளித்தார். அடிகளும் அவர் தம் குடும்பத்தினரும் நெற்றி முழுமையும் மேனியிலும் திருநீற்றை பூசிக்கொண்டனர். அடிகள் நாவுக்கரசரிடம், ஐயனே, எமது இல்லத்தில் திருவமுது செய்து எமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பணிவன்புடன் வேண்டி நின்றார். அங்கனமே ஆகட்டும் என்று அடியாரின் அன்பு கட்டளைக்கு அடிபடிந்தார் அப்பர் பெருமான். நாவுக்கரசர் சம்மதிக்கவே அகமகிழ்ந்து போன அப்பூதி அடிகளும் அவர் மனைவியும், என்ன பேறு பெற்றோம், இங்கே அமுதுண்ண ஐயன் இசைந்தது என்று பூரித்தனர். பிறகு அவரது மனைவி அறுசுவை அமுதிற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். சற்று நேரத்தில் 4 வகையான அறுசுவை உண்டி தயாரானது. அப்பூதி அடிகளாரின் மனைவியார் பெரிய திருநாவுக்கரசரிடம் வாழை இலை அறிந்து வருமாறு பணித்தார். அன்னையாரின் கட்டளையை கேட்டு மூத்த திருநாவுக்கரசு தனக்கு இப்படியொரு அரும் பணியை நிறைவேற்றும் பாக்கியம் கிடைத்ததே என பூரித்து புலகாகிதம் அடைந்து இலை எடுத்து வர தோட்டத்திற்கு விரைந்தோடினான். பின்புறம் அமைந்திருந்த தோட்டத்திற்கு சென்ற அக்குமாரன் பெரியதொரு வாழை மரத்திலிருந்து குருத்தை அறிய தொடங்கினான். அப்பொழுது வாழை மரத்தின் மீது சுற்றி கொண்டிருந்த கொடிய பாம்பு ஒன்று அச்சிறுவனின் கையை வளைத்து கடித்தது. பயங்கரமாக அலறினான் சிறுவன். கையில் பாம்பு சுற்றி இருப்பதை பார்த்ததும் அவசரமாக உதறி தள்ளினான். பாம்பு கடித்ததை பற்றி அப்பாலகன் வருந்தவில்லை. உயிர் போகும் முன் பெற்றோர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றித்தான் கவலைப்பட்டான் அச்சிறுவன். தன்னை பாம்பு கடித்த விஷயத்தை எவரிடமாவது கூறினால் நல்லதொரு காரியத்திற்கு தடை ஏற்பட்டுவிடும் என்று எண்ணி பேசாமல் தன் கடமையை செய்ய கருதினான். அதுவரை விஷம் தாங்குமா என்ன? பாலகனின் உடம்பில் ஏறிய விஷம் சிறுக சிறுக தன் வேலையை செய்ய தொடங்கியது. இலையும் கையுமாக வீட்டிற்குள்ளே ஓடினான். பெற்றோரிடம் இலையை கொடுத்த உடனேயே விஷம் உடலெங்கும் பரவி பாலகன் சுருண்டு விழுந்து உயிரை விடுவதற்கும் சரியாக இருந்தது. பெற்றோர்கள் ஒரு கணம் துணுக்குற்றார்கள். மகனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை கூட உணர முடியாத நிலையில் சற்று நேரம் செயலற்று நின்றார்கள். நீலம் படிந்த மகனின் உடம்பை பார்த்ததும் பாம்பு கடித்து இறந்தான் என்பதை உணர்ந்தனர்.
பெற்றோர்கள் உள்ளம் பதைத்து போயினர். அவர்களுக்கு அலறி அழ வேண்டும் போல் இருந்தது. என்ன செய்ய முடியும்? துக்கத்தை அடக்கிக் கொண்டனர். மகனின் உயிரை விட தொண்டரை வழிபட வேண்டியதுதான் தங்களது முக்கியமான கடமை என்று மனதில் கொண்டனர். வந்திருக்கும் தொண்டருக்கு தெரியாதவாறு மூத்த திருநாவுக்கரசரின் உடலை பாயால் சுற்றி ஒரு மூலையில் ஒதுக்கமாக வைத்தனர். சோகத்தை அகத்திலே தேக்கி முகத்திலே சந்தோஷத்தை வரவழைத்துக் கொண்டனர். தடுமாற்றம் சற்றுமின்றி முகம் மலர அப்பூதி அடிகள் அப்பரடிகளை அமுதுண்ண அழைத்தார். அவர் தம் மலரடிகளை தூய நீரால் சுத்தம் செய்து ஆசனத்தில் அமரச் செய்தார். ஆசனத்தில் அமர்ந்து அடிகளார் அனைவருக்கும் திருநீறு அளிக்கும் போது மூத்த திருநாவுக்கரசரை காணாது வியப்பு மேலிட, எங்கே உங்கள் மூத்த புதல்வன் என்று கேட்டார். அப்பூதி அடிகள் என்ன சொல்வது என்று தெரியாது தவித்தார். கண் கலங்கினார். செய்வதறியாது திகைத்தார். திருநாவுக்கரசர் திரு உள்ளத்தில் எம்பெருமானின் திருவருட் செயலால் இனந்தெரியாத தடுமாற்றம் ஏற்பட்டது. மூத்த மகனை பற்றி கேட்டதும் அடிகளார் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை கண்ட நாவுக்கரசர் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை மட்டும் குறிப்பால் உணர்ந்து கொண்டார். மீண்டும் மூத்த மகன் எங்கே என்று கேட்பதற்குள் அப்போது அடிகளார், என் மூத்த மகன் இப்பொழுது இங்கு உதவான் என்று விடையளித்தார். அதை கேட்ட அப்பர், நீங்கள் என்னிடம் ஏதோ உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள். உங்கள் பதில் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றார். இவ்வாறு அப்பரடிகள் சொன்ன பிறகும் அப்பூதி அடிகளால் உண்மையை மறைக்க முடியவில்லை. நடந்த எல்லா விவரத்தையும் விளக்கமாக கூறினார். இம்மொழி கேட்டு மனம் வருந்திய அப்பரடிகள், என்ன காரியம் செய்தீர்கள் என்று அப்பூதி அடிகளை கடிந்து கொண்டே மூத்த திருநாவுக்கரசின் பிணத்தை பார்க்க உள்ளே சென்றார். பார்த்தார், திடுக்கிட்டார், மனம் வெதும்பினார். உடனே இறந்த பாலகனை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு வருக என்று கூறியவாறு கோயிலுக்கு புறப்பட்டார் திருநாவுக்கரசர். அப்போது அடிகள் பாலகனை தூக்கி கொண்டு புறப்பட்டார். இச்செய்தி கேட்டு ஊர் மக்களும் திரண்டனர். திங்களூர் பெருமானை அப்பரடிகள் மெய்மறந்து உருகி பணிந்தார். ஒன்று கொல்லாம் என்னும திருப்பதிகத்தை நாவுக்கரசர் பாடினார். மெய்யுருகினார். நாவுக்கரசரின் பக்தியிலே பரமனின் அருள் ஒளி பிறந்தது. மூத்த திருநாவுக்கரசு துயின்று எழுந்திருப்பவன் போல் எழுந்தான். அப்பரடிகளின் காலில் விழுந்து வணங்கினான். அப்பரடிகளின் மகிமையை கண்டு அனைவரும் வியந்து போற்றினர். அவரது பக்திக்கும் அருளுக்கும் அன்பிற்கும் தலைவணங்கி நின்றனர். ஆலயத்துள் கூடியிருந்து அன்பர் கூட்டம் அப்பர் பெருமானை கொண்டாடி போற்றியது. எல்லோரும் அப்போது அடிகளின் இல்லத்திற்கு வந்தனர். எல்லோரும் ஒருங்கே அமர்ந்து அப்பர் அடிகளோடு சேர்ந்து அமுதுண்டனர். அப்போது அடிகள் நாவுக்கரசருடன் அமுதுண்ணும் பேறு பெற்றோமே என்று மகிழ்ந்தார். திருநாவுக்கரசர் சில காலம் அப்போது அடிகளின் இல்லத்தில் தங்கியிருந்து பின்னர் திருப்பழனம் பொழுது அப்போது அடிகளின் திருத்தொண்டினையும் சிறப்பித்து பாடியுள்ளார். அப்போது அடிகள் நில உலகில் அடியார்களுக்கு திருத்தொண்டு பல புரிந்தவாறு பல்லாண்டு வாழ்ந்து முடிவில் எம்பெருமானின் திருவடிகளை அடைந்தார். இதுவே 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்போதி அடிகளாரின் வரலாறு ஆகும். இந்த வீடியோவு குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.